தெளிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தப்பிக்க முடியும். என்ன சொல்ற? நம்ம 2 பேருமா? வேண்டாம். ஐயோ தலைவா ஏதோ ஓடுது. தலைவா அது பார்க்க பெரிய சைஸ் ஆமை மாதிரி இருக்கு. எது பெரிய சாமியா? ஆமா, எப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகும்? நம்ம காலி இங்கேயே நம்மளை சாவ வச்சிடும் போல. தலைவா என் வீட்டுக்கு சொல்ற நீ. டேய், நீங்கள் 2 பேருமே யாருன்னு எனக்கு தெரியாதுடா. யாரா நீங்கள்? தலைவா லைட்டாக கப் அடிக்குது. தலைவா என்ன பேய் மாதிரி கத்திட்டு போடியாச்சு. நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் எல்லாம் அமைதியாக இருங்க. அதுவே வந்துட்டு போயிடும். எனக்கும் நாற்று அடிக்குது. தலைவா அந்த ஆமை வாயிலேருந்து தான் வருது. இதான் காரணமா? தலைவா நான் உண்மையிலாம் சந்தேகப்படலாம் தலைவா. சாரி தலைவா. இரா போயிடுச்சான்னு போய் பார்க்குறேன். போயிட்டே இருக்கு. ஐயோ, யூட்டன் போட்டு ஓடியாடுறா. தலைவா நம்ம 3 பேரும் இங்கே அப்படியே கொத்து வச்சு உட்காந்துறோம். என்ன சொல்றீங்க? நீ மூணு சொல்லு, நானாச்சும் சாவ வச்சிடும். என்ன சொல்ற? இது நீ இப்போ போய் அடிக்க போகிற. நீ சும்மாரு, அதுவாக போயிடும். சொல்லி சொல்லி என் கையை கட்டி போடுற தலைவா. அது தப்பிச்சிருச்சு. தெளிவா நாம் எப்படி துப்பிக்கிறது? அதுக்கு வழி சொல்லுங்க. வேற வழியில் கடவுள் மேலே பார்த்து போட்டு ஓட வேண்டியதான். கடவுளை கும்பிட்டுக்கோங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. சுத்தம் நல்ல கடவுளை கும்பிட்டு அந்த பூனை அப்படி இல்லை. போயிருக்கலாமே, ஏன் சுத்தி போறீங்க? தெரியும், நீ மூடு, நான் பார்த்துக்கிறேன். தலைவா என்ன இன்சல்ட் பண்றீங்களா? நீங்க பேசவே மாட்டேன். ஸ்க்ரூ டிரைவரா அந்த போடு. போடுனா போடு இல்லைடா, ஓப்பன் பண்ணுறா. சிட்டி ரோபோ எப்போ பார்த்தாலும் இவர் கீழே போட்டு. தலைவா இதை ஓப்பன் பண்ண நம்ம தப்பிச்சிடல. நீங்கள் தான் என்னை பார்த்துக்கோங்க. இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். மாஸ்டர் கீ அருமை. ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லையே. மக்களே மிச்சத்தை செகண்ட் பார்ட்டில் பாருங்க.